தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல 9ஆம் வகுப்பு இலக்கண பகுதியில இயல் 3 வல்லினம் மிகும் இடங்கள் இருக்குது. இதை நம்ம படிக்கலாம். இதுல 19 ரூல் கொடுத்திருக்காங்க. அதுல சில ரூல் நம்ம இதுல பார்க்கலாம். பொதுவா வல்லினம் மிகும் இடங்கள் நம்ம எதுக்காக படிக்கணும் அப்படின்னா, ஒரு வல்லின எழுத்து மாறி போச்சு அப்படின்னா பொருள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வார்த்தையினுடைய ஓசை மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வார்த்தையின் கட்டமைப்பு மாறலாம். அதே மாதிரி இனிய ஓசையும் மாறி போகலாம். இதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக நம்ம வல்லின எழுத்துக்களை நம்ம கவனிக்கிறோம். அப்போ வல்லின எழுத்துக்கள் ஒரு வார்த்தையில வர்றதுனால என்னெல்லாம் நடக்குது? இந்த வார்த்தையின் கட்டமைப்பு அழகாகுது, இயல்பு மாறாம இருக்கு, பொருள் மாறாம இருக்கு, இனிய ஓசை நமக்கு கிடைக்குது. சரியா? இப்ப எடுத்துக்காட்டாக வேலை கொடுத்தான். இப்ப வேலை கொடுத்தான் இந்த லைக்கு அடுத்தது இக்கு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா வேல் இருக்குல்ல, முருகப்பெருமான் கையில வச்சிருப்பார்ல, இப்ப வேலை கொடுத்தான் அவ்வளவுதான், அந்த அர்த்தத்துல வரும். இதுவே இக்கு வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேலை கொடுத்தான்னா வேலையை, ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அது பொருள் வரும். ஒரே ஒரு எழுத்துதான், ஆனா அந்த பொருள்ல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்து பாத்தீங்களா? அதனால நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். பாக்கலாமா? இது நான் 1-2 வரிசையில 19 ரூல் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது நான் 1-2 வரிசையில ஷார்ட்கட் ஃபார்ம்ல சொல்லி தரேன். ஒன்றுன்னு சொன்னாலே ஓர் எழுத்து ஒரு மொழி, ஓர் எழுத்து ஒரு மொழி. இப்ப தை மாதம் இருக்கலாம், அப்ப தை அப்படிங்கிறது ஓர் எழுத்து ஒரு மொழி. தீ, தீ பிடித்தது, பூ, கை, பை, இது எல்லாமே என்னது? ஓர் எழுத்து ஒரு மொழி. இந்த மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழி வரும்போது கண்டிப்பா அதுல வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பாருங்க. தீ பிடித்தது, தீ ஓர் எழுத்து, அது பக்கத்துல இப்ப வந்திருக்கா. அடுத்து பூப்பந்தல், இதுல இப்ப வந்திருக்கா. அப்ப இப்ப வந்திருக்கு. அப்போ எல்லா எழுத்துக்களும் வல்லினம் மிகுந்து வருமா அப்படின்னு பார்த்தா இல்ல. கா, சா, தா, பா. இந்த காசா தப்பா, கசட தபர, புள்ளிகிட்ட கசட தபர இருக்கக்கூடிய 6 எழுத்துக்கள்ல 4 எழுத்துக்கள் தான் வல்லினம் மிகும் இடங்கள்ல வரும். இந்த நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழி நம்ம எடுத்துக்காட்டு பார்த்ததுல இப்போ வந்திருக்கு. அடுத்தது 1க்கு அடுத்தது 2 தானே. அப்ப இந்த 2 வச்சு என்னெல்லாம் வருது அப்படின்னா, 2ஆம் வேற்றுமை உருபு. 2ஆம் வேற்றுமை உருபு வரக்கூடிய இடங்கள்ல நமக்கு வல்லினம் மிகும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன்ல, வேலை கொடுத்தான், வேலையை கொடுத்தான். இப்ப வேலையை, அந்த ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு வரும்போது அந்த இடத்துல நமக்கு இக்கு வரும். இப்ப கதவை திற, ஐ வந்திருக்கா. தகவல்களை திரட்டு, ஐ வந்திருக்கா. அப்போ இந்த மாதிரி 2ஆம் வேற்றுமை உருபு வரும்போது அங்க நமக்கு ஐ வரும். அதே 2ல என்ன அப்படின்னா, இரு, இரு பேரொட்டு பண்பு தொகை. இரு பேரொட்டு பண்பு தொகையிலயும் நமக்கு வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு மல்லிகை பூ. பூ இருக்கு, என்ன பூ? மல்லிகை பூ. திங்கள், திங்கள் அப்படின்னா மாதம். என்ன மாதம்? சித்திரை திங்கள், சித்திரை மாதம். அப்ப இரு பெயரொட்டு பண்பு தொகையில இங்க இப்ப வந்திருக்கு, இங்க இத்து வந்திருக்கு. அதுல வல்லினம் மிகும். அடுத்ததும் நம்பர் 2 2 தான். இந்த 2 நம்ம எழுதும் போது ஊ மாதிரி இருக்கா. அப்ப ஊ வரிசையில என்னெல்லாம் இருக்கோ அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். அப்ப பாருங்க, ஊ ஊ ஊ. ஃபர்ஸ்ட் உவமை தொகை. உவமை தொகையில வல்லினம் மிகும். தாமரை பாதம், தாமரை போன்ற பாதம், உவமை தொகை. உவம உருவு மறைஞ்சிருக்கு, ஆனா வல்லினம் வெளிப்படையா வந்தாச்சு. தாமரை போன்ற பாதம். மலர் கண்ணன், மலர் போன்ற கண்ணன். இந்த மாதிரி உவமை தொகை வரும்போது அங்க என்ன வரும்? வல்லினம் வரும். அடுத்த ஊ வரிசையில என்ன இருக்கு? உருவகம். சில உருவகங்கள் வரும்போதும் அங்க வல்லினம் வரும். இங்க பாருங்க, உலக பந்து. உலகம் பந்து மாதிரி இருக்கான். அப்போ பந்து போன்ற உலகம், அத அப்படியே திருப்பி என்ன போட்டிருக்காங்க? உலக பந்து அப்படின்னு உருவகமா சொல்லியிருக்காங்க. அப்போ உருவகம் வரும்போது அங்கேயும் நமக்கு வல்லினம் மிகும். அடுத்தது உரி சொற்கள். இப்போ 2 ஊ மாதிரி எழுதுவோம் சொன்னேன்ல, இதுல 3 சரியா? உவமை தொகை, உருவகம், உரிச்சொற்கள். எந்த உரிச்சொற்கள் வரும்போதெல்லாம் நமக்கு வல்லினம் மிகும் அப்படின்னா, சால, தவ, தட, குல. சால, தவ, தட, குல. இந்த 4 உரிச்சொற்கள் வருதுல்ல, அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? வல்லினம் வருது. சால பேசினார், தவ சிறிது. சால இப்ப வந்திருக்கு, தவ சிறிது இச்ச வந்திருக்கு. ரிவிஷன்.
ஒன்றுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் வரும். அடுத்து இரண்டு பார்க்கும்போது 1 2 3 4 5 5 விதிகள் நான் சொல்லியிருக்கேன். இரண்டுல என்னது? இரண்டாம் வேற்றுமை உருபு, இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து இரண்டு வந்து நம்ம ஊ மாதிரி எழுதுவோம். அப்ப அந்த 3 எதெல்லாம்? உவமை தொகை, உருவகம், உரிச்சொற்கள். இதெல்லாம் வரும்போது நமக்கு வல்லினம் மிகும். வல்லினம் மிகும் இடங்கள்ல அடுத்த விதிகள் நம்ம பார்க்கலாம். இரண்டு அப்படின்னு சொன்னல, இரண்டு அப்படின்னாலே இரு பெயரொட்டு பண்பு தொகை, இரண்டாம் வேற்றுமை உருபு அப்படின்னு சொன்னல, அதே மாதிரி இரண்டுல வந்து இரண்டு இரண்டு எழுத்து இருக்கு பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழி மாதிரி இங்க வந்து ஈரெழுத்து வார்த்தைகள் இருக்குல்ல, இதுல வந்து என ஆக இனி தனி மிக, என ஆக இனி தனி மிக, இது நம்ம படிக்கணும். மொத்தம் 5. என ஆக இனி தனி மிக, இந்த வார்த்தைகள் வரும்போது இதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து வல்லின எழுத்துக்கள்ல தொடங்கிச்சு அப்படின்னா அதுல வந்து நமக்கு வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? என கேட்டார், இக்கு வந்திருக்கா? ஆக வருவதாக கூறு, இக்கு. அடுத்தது இனி காண்போம். அடுத்தது தனி சிறப்பு, மிக மிக பெரியவர். அழுத்தம் கொடுக்கும் போதே நமக்கு அதுல வல்லினம் வரும் அப்படின்னு தெரியும். ஆனா சில வார்த்தைகள் நம்ம அழுத்தம் கொடுத்து பார்ப்போம், அந்த இடத்துல சில நேரங்கள்ல வல்லினம் வந்திருக்காது. அப்ப இந்த மாதிரி நமக்கு டவுட் வராம இருக்கிறதுக்காக நம்ம வல்லினம் மிகும் இடங்கள், இந்த விதிகள் வந்து நம்ம படிச்சு வச்சிருக்கும் போது நம்ம பார்த்த உடனே சரி இது வந்து இந்த ஈரெழுத்து இருக்கு, இது ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு, இரு பெயரொட்டு பண்பு தொகை இது, அப்ப இதுல கண்டிப்பா வரும் அப்படின்னு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இன்னொரு தடவை, என ஆக இனி தனி மிக, என கேட்டார், ஆக வருவதாக கூறு, இனி காண்போம், தனி சிறப்பு, மிக மிக பெரியவர். அடுத்தது இரண்டுக்கு அடுத்து 3ல நம்ம 4க்கு போலாம். 2 4 6 8 10 அந்த வரிசையில போலாம். 4 பார்க்கும்போது நான்காம் வேற்றுமை உருவான கு வெளிப்படையா தெரியும் போது அங்கேயும் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருவும் 4 திசைகளின் பெயர்கள் வருதுல்ல, திசைகளின் பெயர்கள் வரக்கூடிய இடத்துலயும் நமக்கு வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, மெட்டுக்கு பாடினார், பரிசுக்கு சென்றார், இக்கு வரல, காட்டுக்கு போனார், வெயிலுக்கு பயந்தார். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வரும்போது கு அப்படின்னு நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வரக்கூடிய இடங்கள்ல என்ன வருது? வல்லினம் வருது. அடுத்து பாருங்க, திசைகள், 4 திசைகள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இந்த பெயர்கள்லாம் வரும்போது அது பக்கத்துல நமக்கு வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, கிழக்கு பகுதி, மேற்கு கடல், தெற்கு தெரு, வடக்கு பாதை, இந்த மாதிரி எல்லாம் திசைகள் வரும்போது நமக்கு அங்க வல்லினம் மிகும். அடுத்தது 4க்கு அடுத்து என்ன சொன்னேன்? 6. ஆறாம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை என்னது? அது. அப்போ இந்த அது வந்து மறைந்து வருது. ஆறாம் வேற்றுமை தொகையாக உருபு மறைந்து வருது. அப்படி வரும்போது அங்க வந்து வல்லினம் மிகும். புலித்தோல், புலியினது தோல், அது மறைந்து வந்திருக்கு, ஆறாம் வேற்றுமை மறைந்து வந்திருக்கு, அப்ப இங்க வல்லினம் வந்திருக்கு, இத்து. அடுத்தது 8 10. 6க்கு அடுத்து 8 10. 8 10 10 பாட்டு 8 தொகை. எண்ணு பெயர்கள் 8 வந்தா கண்டிப்பா வரும், என்ன வரும்? வல்லினம் வரும். 10 வந்தாலும் கண்டிப்பா வல்லினம் வரும். திரும்ப ஒரு தடவை, 2 அந்த எண்ணுக்கு 2 எழுத்து கொண்ட வார்த்தைகள், இதெல்லாம் என ஆக இனி தனி மிக, என ஆக இனி தனி மிக, இந்த வார்த்தைகள் வரும்போது அது பக்கத்துல வல்லினம் வரும். அடுத்தது 4. நான்காம் வேற்றுமை உருவான கு வெளிப்படையா வரும்போது வல்லினம் வரும். 4 திசைகள் வரும்போது வல்லினம் வரும். அடுத்து 6. 6க்கு என்னது? ஆறாம் வேற்றுமை தொகை, தொகையாக வரும்போது வல்லினம் வரும். அடுத்தது 8 10. இந்த மாதிரி எண்ணு பெயர்கள் வரும்போதும் நமக்கு வல்லினம் வரும். நான் வந்து ஷார்ட்கட்டுக்காக இந்த மாதிரி நம்பர் வரிசையா சொன்னேன். அப்போ வந்து நமக்கு அந்த விதிகள் வந்து மறக்காது. இவ்வளவு விதிகள் தான் இங்க இருக்கு. இது பார்த்தோன்னே நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும், அந்த டாபிக் ஃபுல்லா நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? இப்ப வந்து பாருங்க, ஆ இ ஏ, இது வந்து சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ இ ஏ அப்படின்னு. அப்போ இந்த வெறும் ஆ மட்டும் வச்சு ஒரு வார்த்தை வருது, அச்சட்டை. ஈனா இச்சட்டை, ஏனா எச்சட்டை. அப்ப ஆ இ ஏ இது சுட்டெழுத்து. ஏன்னா இப்படி சுட்டி காட்டுறதுக்கு நம்ம இந்த எழுத்துக்களை பயன்படுத்துவோம். இந்த எழுத்துக்கள் கூட இந்த சேரும்போது அந்த, இந்த, எந்த, அந்த, இந்த, எந்த. ஒரு எடுத்துக்காட்டு, எந்த திரை,
எந்த பாடல், இந்த பாடல், அந்த பையன், இதுல எல்லாமே நமக்கு வல்லினம் மிகும். அதே மாதிரிதான் ஆ இ ஏ வச்சுதான் அதற்கு, இதற்கு, எதற்கு, இதற்குத்தான், அதற்குத்தான், எதற்குத்தான், இது இந்த மாதிரி சுட்டெழுத்துக்கள் கூட இந்த வார்த்தை வந்து அதற்கு, இதற்கு, எதற்கு. அதுக்கப்புறம் அப்படி, இப்படி, எப்படி, அப்படி சொல், இச்சு வருதா, இப்படி சொன்னான், எப்படி செல்வான், அப்படி, இப்படி, எப்படி. இப்ப இந்த 4 விதியை நம்ம படிச்சிடலாம். ஆ இ ஏ, அந்த, இந்த, எந்த, அதற்கு, இதற்கு, எதற்கு, அப்படி, இப்படி, எப்படி. இந்த வார்த்தைகள் வரும்போது என்ன வரும், வல்லினம் வரும். அடுத்தது நம்ம இலக்கண குறிப்புல படிக்கக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகள் இங்க கொடுத்திருக்கேன். பெயரச்சம், வினையச்சம், குற்றியலுகரம். பெயரச்சம், வினையச்சம், குற்றியலுகரம். பெயரச்சம்னா என்ன? பெயரச்சம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வரும்போது அங்க வல்லினம் மிகும். கூவா, கூவா குயில். இக்கு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்தது வினையச்சத்துக்கு பாருங்க. ஆட சொன்னார், ஓடி போனார். ஆட சொன்னார், ஓடி போனார். இதுல வந்து ஆட ஆ அப்படின்னு முடியுது, ஓடில ஈ அப்படின்னு முடியுது. பொதுவாவே வினையச்சம் வந்து ஊல முடியும். வந்து சென்றார், வந்து ஊ, இந்த மாதிரி ஊல முடியும். ஆனா அப்படி ஊல முடியும் போது அதுல வல்லினம் வராது. ஆ இ இந்த மாதிரி எழுத்துக்கள்ல முடியக்கூடிய வினையச்சம் வரும்போது அங்க நமக்கு வல்லினம் மிகும். பெயரச்சம், வினையச்சம் பார்த்தோம். அடுத்து குற்றியலுகரம் பார்க்கலாமா? குற்றியலுகரம்ல என்ன குற்றியலுகரம்? வன்தொடர் குற்றியலுகரம். இங்க பாருங்க, கேட்டு சொல். இது என்னது? இட்டு, கசட தபர, புள்ளிட்ட கசட தபரல இட்டு இருக்கு, வல்லினம் இருக்கு. அப்ப வன்தொடர் குற்றியலுகரமா இங்க டூ வந்திருக்கு. அப்போ அதுக்கு பக்கத்துல நமக்கு இச்சு, வல்லினம் மிகுந்திருக்கு. வன்தொடர் குற்றியலுகரம் வரும்போது அங்க வல்லினம் மிகும். கேட்டு சொல். அடுத்தது கடைசியா ஆகாரம் அப்படின்னு கொடுத்திருக்கேன். இப்ப வந்து ஏ நெடில் எழுத்து, ஏய வந்து ஏகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐய ஐகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் ஆ அப்படிங்கிற எழுத்து நம்ம ஆகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தனி குறில், தனியா ஒரு குறில் நிக்குது. அந்த குறில் பக்கத்துல என்ன வருது? ஆகார எழுத்து, ஆ வரிசையில் உள்ள எழுத்து வருது. நீ தனியா நிக்குது. அதுல கா, நா, சா அந்த வரிசையில வரக்கூடிய லா வந்திருக்கு. அப்ப ஆகார வரிசையில வரக்கூடிய ஒரு எழுத்து தனிக்குறில் பக்கத்துல வந்திருக்கு, நிலா. இந்த மாதிரி தனிக்குறிலை அடுத்து வரக்கூடிய ஆகார எழுத்து பக்கத்துல வல்லினம் மிகும். அப்ப நிலாச்சோறு, கனா கண்டேன், கனா வருதா? அப்போ கா என்னது? குறில். குறில் பக்கத்துல ஒரு ஆகார எழுத்து வந்திருக்கு. அப்படி வரும்போது வல்லினம் மிகும். இன்னைக்கு நம்ம படிச்ச வல்லினம் மிகக்கூடிய விதிகள் எல்லாமே ஷார்ட்கட்டோட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.